இதையெல்லாம் தயவு செய்து பத்திரிகையில போடுங்க, ஊடகத்துல போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஊடகத்துக்கும் பத்திரிகை தான். நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுப்போம். ஆனா பத்திரிகை என்பது, ஊடகம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். இதை நீங்க பயன்படுத்தி நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கரூர்ல பூரா கொட்டகை போட்டு வச்சிருக்காங்க. ஆடு மாடு அடைக்கிற மாதிரி மக்களை அடைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. பணபலத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. ஆக இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். எந்த கொட்டகை போட்டாலும் மக்களுடைய மனதை மாற்ற முடியாது. அதனால ஊடக நபர்கள், பத்திரிகை நபர்கள் அருள்கூர்ந்து வேண்டி கேட்டுக் கொள்வது, இந்த கொட்டைகள்லாம் காட்டுங்க. எங்கிட்ட தான் கேள்வி கேட்கறீங்க, இந்த கொட்டையை காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போகட்டும். நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்காரு, காவல்துறையிட்ட கொடுத்திருக்காரு. அவர்கள் என்னங்கிறாங்க, தனியார் இடத்துல போட்டிருக்காங்க, நாங்களாம் ஆடு மாடு அடைக்கிறாங்க. ஆடு மாடுனா மக்கள் தான் ஆடு மாடா நினைக்கிறாங்க. ஏன்னா ஆடு மாடா நினைக்கல, மக்களை ஆடு மாடா நினைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதனால இந்த தேர்தலில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்து, இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணிகள் வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி